சபையினுடைய கோபுர பிரதிஷ்டை விழாவுக்கு நம்முடைய பேராயர்கள் அறிவியல் தந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக அவங்களை என்போடு நாம் வரவேற்கிறோம். அந்த மத்தியிலே ஐயா வந்தது நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து ஐயா அவர்களை ஏற்புரை செய்து பேசுவார்கள். உங்களதில் அன்பான வரவேற்பிற்காக நான் உன்னதமான தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா கனம் மகிமை அவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய ஆலய கோபுர பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறும். யாவரும் பயபக்தியோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் அழைக்கிறேன். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரமத்தையும் நெய்த்து மீட்பதற்கு மாறாதவரை தேவாதி தேவன் கொடுத்த இந்த ஆலயத்திற்காக நல்லது ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்க உதவி செய்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையில உங்களது மகிமை பிரசன்னம் எங்களுடைய வரட்டும். ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொடர்ந்து சேமிக்க உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. திருச்சபைக்காய் சோத்திரம், திருச்சபை குடும்பத்தாக்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த நாம மகிழ்ச்சிக்கும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்கும் தகவலை நாங்கள் பிரத்யேகமாக ரொம்ப கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலய கூப்பிடுறதுக்கு நன்றி சொல்கிறோம். என்னுடைய நாமத்தினாலே அந்த பிரதேச இந்தியா வந்திருக்கிற சோத்திரம் ஐயாவை எல்லாமே பயன்படுத்தி இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் இந்த பிரதேசப்பட வேண்டிய கிருபைகளையும் பரிசுத்த ஆவியினுடைய அணுகிறது தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாதனை துவக்கம் முதல் முடிமட்டிலும் இந்த பிரசனை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாம் ஜெபித்து இந்த கோபுரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாய் இருப்பான். கிருபை நிறைந்த எங்கள் பரமத்திலே உங்களுடைய நாமம் பலத்த துருகமாய் கோபுரமாய் இருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போதும் எங்கள் தேவாதி தேவனை நடுவில் இறங்கி வாங்க. இந்த ஆலயத்திற்கு என்று கட்டப்பட்டிருக்கிற இந்த அழகான கோபுரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதனுடைய உச்சி முதல் இதனுடைய அஸ்திபாரத்தின் அடி வரையிலும் உங்களது திரு ரத்தம் பிடிக்கப்படும். இந்த கோபுரம் இந்த கிராமத்து மக்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாயிருக்கு. இதிலிருந்து எழுப்பப்படுகிற மணி ஒலி அவருடைய அசுத்த சக்திகளை அறவே அகற்றட்டும். இந்த கோபுரம் ஒவ்வொரு மக்களுக்கும் அடைக்கலமாய் இருக்கட்டும். தேவாதி தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உச்சியில் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை அடையாளத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை காண்கிற ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் அடையட்டும், ஆசீர்வாதம் பெறட்டும். எங்கள் தேவாதி தேவன் இறங்கி வந்து ஆசீர்வதிகள். இதற்கு கொடுத்த மக்கள், உழைத்த மக்கள், முன்னின்று செயலாற்றிய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்கு திருச்சபையாரின் ஆசீர்வாதத்திற்கு இந்த கிராம மக்களின் நம்பிக்கைக்கு இந்த கோபுரத்தை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். தண்ணி வேணுமா?
பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்கென்று இந்த திருச்சபையாரின் சரித்திர சான்றுக்கென்று இந்த கல்வெட்டை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். தேவனுக்கே மகிமை. சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் ரட்சணிபுரம் சேகரம் புத்திகுளம் சபை கர்த்தருடைய பிரதான கிருபையால் தூய திருக்கு ஆலய கோபுரம் ரைட் டாக்டர் ஐயாஜிஎஸ்டி பர்னபாஸ் பேராயர் திருநெல்வேலி திருமண்டலம் அவர்களால் 12/5/2025 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திரு பி செல்வராஜ் சபை ஒலிவு, திரு பி ஜான் செல்வம் சேகர தலைவர் சபையார் புத்திகுளம். நானே வாசல் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் பரமதனை இந்த ஆலயத்தின் வாசலாக எங்கள் தேவன் இருக்கிற தயவுக்காக நினைச்சிருக்கோம். இப்போது நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய நிலைக்காலுக்காக கதவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதன் வழியாக உள்ளே பிரவேசிப்பவர்கள் வெளியே வருபவர்களும் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கொடுத்த உழைத்த மக்களை ஆசீர்வதிக்க உங்க நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்கென்றும் அருமையான பிள்ளைகளுடைய நல் வாழ்வுக்கென்றும் இந்த ஆலயத்தினுடைய இந்த பிரதான வாயிலை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். அதே போல நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற பைபிள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க என்றால் இது கோட்டையின் மீது இருக்கிற கோபுரம். நாம் அதையும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நாமும் பலன் கொடுங்க. இந்த திருச்சபை இந்த இடத்திலே ஆசீர்வாதத்தின் கருவியாக செயல்பட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். குருவானவர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்திற்காக மற்றும் உபதேசியார் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம், மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனைகளை பங்குபெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து குருவானவர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடைபெறவிருக்கிற அசன வைபவங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும்